ஒரு மனுஷன் எந்த வழியில சரி, எந்த வழியில பாவம், எந்த வழியில ஆசீர்வாதம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு தெரியாது. நீங்க எப்படி இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லிதான் தேவனே அவருடைய கட்டளைகளை மகத்துவத்தை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளை வாசித்து அதன்படி நடந்தா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மளை வாலாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், உங்களுடைய வேலையில நீங்க செய்யற காரியத்துல முழுமையான அர்ப்பணிப்பும் உண்மையும் தேவை. இதத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம பெரிய அளவுல உயர்த்தப்படணும்னு சொன்னா ஒரு நகை கடை வைக்கணும், அல்லது பெரிய துணி கடை வைக்கணும், அல்லது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது பெரிய பெரிய வேலை செஞ்சாதான் நம்ம உயர்த்தப்பட முடியும் நீங்க நினைச்சிருக்கலாம். இல்லைங்க, நீங்க செய்யறது சின்ன வேலையா இருந்தா கூட யாருமே செய்யாத அளவுக்கு அந்த வேலையை நீங்க பெஸ்டா செய்து பாருங்க. தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். 10th +2 போற பிள்ளைங்க, அதுல எந்த டீச்சர்ஸ் அர்ப்பணிப்போட எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்கிறாங்களோ அவங்கள அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்திட்டு போறதை நம்ம பார்த்திருப்போம். இவங்கனாலதான் என் பிள்ளை படிச்சது. ஏன் மற்ற டீச்சர்ஸ் இல்லையா அப்படின்னா, மற்றவர்களை விட அவங்க உண்மையான அர்ப்பணிப்போட அன்புள்ளத்தோட அவங்க செய்திருப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுடைய பேர் சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனை பேருடைய பேர் சொல்லுவீங்க? சில பேருடைய பேர் மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும், எல்லா பேரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதுல அவங்க மட்டும்தான் பெஸ்டா இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம செய்யற வேலையவே சிறப்பா செய்தா ஆசீர்வதிக்கப்படுவோம். அது உண்மைதான். ஆனா இதுல ஏன் கர்த்தரை தேடணும் அப்படின்னா, நம்ம செய்யற வேலைய பெஸ்டா செஞ்சிடலாம். ஆனா அந்த பெஸ்டா செய்யறதுக்கு நமக்கு சரீரத்துல பலன் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். அதற்கு தேவனால தவிர வேறு யாருனாலையும் முடியாது. தேவனுடைய கிருபை தேவை. நிறைய பேர் நினைப்பாங்க, சொல்லுவாங்க, செய்கிற தொழிலே தெய்வம் இல்ல, செய்யற தொழில ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் தெய்வம். செய்யற தொழில ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் தெய்வம்.